அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். மார்கழி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் பயணம் செய்கிறதுனால தனுர் மாதம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. குளிர்காலம் தொடங்கக்கூடிய மார்கழியில் நவ கிரகங்களின் பயணத்தின் அடிப்படையில் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் மற்றும் சாதகமற்ற நிலைகள் உருவாக போகிறது, அவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, இப்படி அனைத்து வித தகவலையும் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மார்கழி மாதத்திற்குண்டான கிரக நிலைகள் மற்றும் கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, மார்கழி மாதத்தில் சூரியன் தனுர் ராசியில் சென்றிருக்கிறாரு. மார்கழி 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு இடம் மாறுகிறாரு. அதே மாதிரி செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்காரு. செவ்வாய் 12ஆம் தேதி தனுசு ராசிக்கும் செல்கிறாரு. புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்காரு. 23ஆம் தேதி தனுசு ராசிக்கும் செல்கிறாரு. குரு பகவான் மேஷ ராசியில் இருக்காரு. சுக்கிர பகவான் துலாம் ராசியில் நிற்கிறாரு. மார்கழி 10ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு மாறுகிறாரு. சனி பகவான் கும்ப ராசியிலையும் அமர்ந்திருக்காரு. அதே மாதிரி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது கும்ப ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய காலத்தில் ராகு மீன ராசியிலையும் இருக்கிறாரு. கேது கன்னி ராசியிலையும் பயணம் செய்கிறாரு. இவ்வாறாக கிரக நிலைகள் கிரக மாற்றத்தின் அடிப்படையில் மீன ராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது சற்று மந்தமான காலமாக உங்களுக்கு அமைந்திருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமாகிறது. கணவன் மனைவி யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து தான் ஆகணும். பிரச்சனையை பெருசாக்காதீங்க, அப்புறம் விரிசல் பெருசாகிடும். அதனால கொஞ்சம் கூடுதல் ஜாக்கிரதையா இருக்க பாருங்க. மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது தான் உங்களுக்கு நல்லது. வேலை விஷயத்துல எக்காரணத்தை கொண்டும் பொய் சொல்ல வேண்டாங்க. பிரச்சனையே வந்தாலும் சரி, உண்மையை சொல்லி மாட்டிக்கொள்வது எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கூடுதல் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக அமைய பெறும். நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்பட்டால் மட்டுமே அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக முடியும். கொஞ்சம் மந்தமாகவோ அல்லது சோம்பேறித்தனமாகவோ நீங்கள் செயல்படக்கூடிய பட்சத்தில் பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய நிலைகளும் உருவாகலாம். அதனால் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் சுறுசுறுப்புடன் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் மனது ஒருவிதமான குழப்பம் நிறைந்து காணப்படுங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவிற்கு சுமாரான பணவரவு உங்களுக்கு இருக்கும். அதைவிட அதிகமாகவே செலவுகளும் ஏற்படும். அப்படிங்கிறதுனால செலவுகளை கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உடல் ஆரோக்கியம் சீராகவே இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமா பலவிதமான பிரச்சனைகள் வராமல் தவிர்க்க முடியும். அதே மாதிரி பிரச்சனைகளை பெரிதாக்காமலும் உங்களால் தவிர்க்க முடியும். வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை கூடுதலாகத்தாங்க இருக்கும். உடன் பணி புரிபவர்களால் பிரச்சனைகள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட லாபம் குறைவாகத்தாங்க இருக்கும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற பண முதலீட்டை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வர்த்தகங்கள், அதில் முதலீடு செய்கிறது, அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் தேவையில்லாத எதுலையாச்சும் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்களில் இந்த மாதத்தை நீங்கள் தள்ளி போட்டுடுங்க. அப்படி இல்லைன்னா பண நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இந்த மார்கழி மாதத்தில் மீன ராசி அன்பர்கள் எந்த விஷயத்திலையுமே முதலீடு செய்யாமல் இருப்பதே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது வயிறு சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய சீர்கேடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. எதிரிகளால் ஏற்பட்ட பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் சமாளித்து தாங்க ஆக வேண்டும். கொஞ்சம் யோசித்து நிதான போக்கை கடைபிடித்து வரக்கூடிய பிரச்சனைகளை கையாள பாருங்க. விரைவிலேயே உங்களுக்கு அனைத்திற்குமே முடிவு கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம்.
அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேலையில் பார்த்தீங்கன்னா ஓரளவிற்கு சுமாரான சூழ்நிலைகள் நிலவ பெறுங்க. அதே மாதிரி உயர் அதிகாரிகளினுடைய பாராட்டை பெறுவது அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். இருப்பினும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையில் நீங்கள் கொஞ்சம் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. மேலும் பார்த்தீங்கன்னா பகுத்தறிந்து செயலாற்ற வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். பொருளாதாரம் அப்படின்னு வரும் பொழுது பணவரவு எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு அடிக்கடி ஏற்படுங்க. அதே மாதிரி மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். இல்லை சுப காரியத்திற்காக நீங்கள் நிறைய செலவுகள் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஆடம்பர செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இப்படி அடுத்தடுத்ததாக உங்களுக்கு செலவுகள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சற்று அதிகரித்தே காணப்படுங்க. இருப்பினும் பார்க்கும் பொழுது செலவுகளை நீங்கள் கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது உடல் நலத்தில் அதீத அக்கறை செலுத்த வேண்டியதும் அவசியமாகிறது. கணவன் மனைவிக்கிடையே கோப தாபங்களை ஒதுக்கி வைப்பதன் மூலமாக நிம்மதியாக வாழ முடியுங்க. சுமை, அதாவது வேலை சுமை அப்படின்னு வரும் பொழுது பணியிடத்துலையும் சரி வீட்லையும் சரி பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் வேலை சுமை கொஞ்சம் அதிகரித்து தாங்க இருக்கும். ஒரு சிலருக்கு பார்க்கும் பொழுது எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருந்தாலும் சிறிது கால தாமதம் ஆகத்தாங்க செய்யும். புதிய வேலைக்காக நீங்க காத்திருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு அதிக அளவில் இருக்குங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்காது. அடுத்த மாதம் அதற்குரிய வழிகளை நீங்க தெரிந்து அதற்கேற்றவாறு திட்டமிட்டு மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய தொழிலில் லாபம் கிடைக்க பெறலாம். ஆனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம் தாங்க. அதே மாதிரி எப்போதும் செய்த முதலீட்டால் இப்போது பலனை ஒரு சிலர் பெறுவாங்க. பயணங்களால் நன்மைகள் உண்டாக பெறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் செயலாற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. ஒரு சிலருக்கு பார்க்கும் பொழுது எதிர்பாராத இடத்துல இருந்து கூட பணவரவு ஏற்படலாம். இருப்பினும் பண வரவுக்கு ஏற்ற செலவினங்களும் பின்தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மருத்துவ செலவுகள் அதிகரித்து காணப்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் அக்கறையுடன் உடல் நலத்திலையும் சரி உட்கொள்ளக்கூடிய உணவு முறைகள்லையும் சரி கவனத்துடன் இருக்க பாருங்க. அதே மாதிரி இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக செல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. இந்த காலகட்டத்தில் முறையாக எந்த ஒரு வேலையையும் செய்து முடிக்கலை அப்படின்னா உயர் அதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகலாம். அதே போல சிறிய விஷயமாக இருந்தாலும் சரிங்க, எந்த காரணத்தை கொண்டும் அதை பெரிதாக நினைத்து தகுந்த எச்சரிக்கையுடன் செயலாற்றினீங்க அப்படின்னா பிற்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். இந்த மாதம் அப்படிங்கிறது எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் கூடுதல் கவனத்துடன் செயலாற்ற வேண்டிய காலகட்டமாகவே அமையப்பெறுகிறதுங்க. பணவரவு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஏற்ற இறக்கமான நிலைகள் தான் காணப்படும். திடீரென்று பணவரவு இருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா கையில் ஒரு பைசா கூட இருக்காது. இந்த மாதிரியான நிலையே இந்த மார்கழி மாதம் முழுவதும் மீனராசி அன்பர்களுக்கு இருக்குங்க. அதனால் பணத்தை செலவு செய்யும் போதும் சரி பணத்தை கையாளும் போதும் சரி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் முற்காலத்தில் நீங்கள் செய்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சற்று அதிகமாகவே இருக்குங்க. மேலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அனைத்து விஷயத்திலையுமே ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த காலகட்டமாகவே அமையப்பெறுகிறதுங்க. மாதம் ஒரு பகுதியில் சில பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் மாத பிற்பகுதியானது மன
நிறைவோடு குடும்பத்தோடு நேரத்தை செலவழிப்பதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் அம்பாள் கோவிலுக்கு சென்று பாருங்க. மன நிறைவோடு அனைத்து வித நல்லதும் நடைபெறுங்க. தடைபட்டு வந்த சுப காரிய பேச்சுவார்த்தை மீண்டும் வீட்டில் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் சற்று அதிக அளவிலேயே இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வள்ளி தெய்வானையுடன் வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு மிகச்சிறந்த வழிபாடு அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி பராசக்தி தேவி வழிபாடும் செய்து வாருங்க. முருகர் கோவிலில் பால் அபிஷேகம் செய்து வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சகலவித அனுகூலங்களும் கிடைக்கப்பெறுவீங்க. மேலும் மகான்களினுடைய வழிபாடு பலவிதமான நன்மைகளை உங்களுக்கு உருவாக்கும்.